சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி கைதான நிலையில் இவ்வழக்கில் முன்னாள் காவல் ஆய்வாளரான மகேஸ்வரிக்கும் தொடர்பு இருப்பதும் அவர்தான் இந்த கடத்தல் வழக்கின் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. யார் இந்த மகேஸ்வரி? கால் டீடைல்ஸில் உள்ளது என்ன? விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு களம்பாக்கத்தைச் சேர்ந்த லட்சுமியின் மூத்த மகனான 23 வயதான தனுஷும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபருமான வனராஜின் 21 வயதான மகள் விஜயஸ்ரீ என்பவரும் காதலித்து வந்தனர். இவர்கள் இருவரும் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் பதிவு திருமணம் செய்து கொண்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வனராஜா மகளை சென்னையில் தேனி வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டதாக தெரிகிறது. இதனால் தனக்கு தெரிந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் உதவி ஆய்வாளராக இருந்த மதுரையைச் சேர்ந்த மகேஸ்வரி உதவியை வனராஜா நாடியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் தான் மகேஸ்வரி புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவிக்குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நடந்ததை தெரிவித்து உதவும்படி கேட்டதாக தெரிகிறது. கடந்த ஜூன் 6ஆம் தேதி வனராஜா, அவரது உறவினர்கள் மகேஸ்வரி ஆகியோர் திருவள்ளூரில் உள்ள தனுஷ் வீட்டிற்கு சென்று மகளை தேடியுள்ளனர். ஆனால் அவர் இல்லாததால் வீட்டில் இருந்த தனுஷின் சகோதரர் 17 வயது சிறுவனை கடத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பயந்து போன தனுஷின் தாயார் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பிறகு பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறுவனை இறக்கிவிட்டுவிட்டு அந்த கும்பல் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருவாலங்காடு போலீசார் கடத்தல், வீட்டில் அத்துமீறி நுழைதல், பணத்திற்காக ஆட்கடத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். முதல் தகவல் அறிக்கையில் இளைய மகனை வீட்டின் உள்ளே நுழைந்து மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தபோது முகம் தெரியாத, முகவரி தெரியாத 5 ஆண் நபர்கள் TN12BC 6777 KE50 MA 1746 என்ற 2 காரில் கடத்திச் சென்றனர் என்றும் தான் உடனடியாக 100 எண்ணிற்கு தொடர்பு கொண்டு செய்தியை கூறியதாகவும் சிறுவனின் தாயார் தெரிவித்துள்ளார். தன் மகனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் காயங்களை ஏற்படுத்தி மீண்டும் TN06G0606 என்ற காரில் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இத்தகையவர்களிடமிருந்து தனது குழந்தைகளையும் தன்னையும் காக்குமாறு தனுஷின் தாயார் அளித்த புகாரை முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து விஜயஸ்ரீயின் தந்தை வனராஜா, மகேஸ்வரி, வழக்கறிஞர் சரத்குமார், டேவிட் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதில் வழக்கறிஞர் சரத்குமார் மகேஸ்வரியிடம் விசாரணை நடத்தியபோது தான் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஆயுதப்படை பிரிவு ஏடிஜிபி ஜெயராமுடையது என்பது போலீசுக்கு தெரியவந்துள்ளது. மேலும் கேவிக்குப்பம் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கும் கடத்தல் சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவின் பேரில் திருவாலங்காடு போலீசார் இதன் பிறகு தங்களுடைய அதிரடி விசாரணையில் இறங்கினர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் காரை பறிமுதல் செய்தனர். அதேபோல மேலும் 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த 2 கார்களில் இருந்து 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றியுள்ளனர். கடத்தல் சம்பவத்தின் போது ஏடிஜிபி காரை ஓட்டியது அவருக்கு கார் ஓட்டும் 2 காவலர்களில் ஒருவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைதான ஏடிஜிபி ஜெயராமை திருவாலங்காடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் பேசியது குறித்தும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 7.5 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்ட பணம் கடத்தலுக்காக கூலியாக பெறப்பட்ட பணம் என்ற சந்தேகத்தின் பேரில் தங்களின் விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டுள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து பூவை ஜெகன்மூர்த்தி, ஜெயராம், மகேஸ்வரி ஆகியோரின் கால் டீட்டெயில்ஸை எடுத்து வைத்துக் கொண்டு போலீசார் பல்வேறு கேள்விகளை தயார் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த கேள்விகளை முன்வைத்து பூவை ஜெகன்மூர்த்தியிடம் தீவிர விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஏடிஜிபி ஜெயராம் தான் பூவை ஜெகன்மூர்த்தி உதவியை நாடியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதுகுறித்த வாக்குமூலத்தை பதிவு செய்து வருவதாக கூறப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.